இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதை நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 19ஆம் நாள் 2/6/2025 ஜூன் மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:52 லக்னம் ரிஷப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சஷ்டி அதிகாலை 1:11 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சப்தமி வருகின்றது. நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் அதிகாலை 2:32 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மகம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 4:30 முதல் 6 மணி வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 2:32 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம் பூராடம் மற்றும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:32 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு சவால்களையும் உற்சாகமாக கையாளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய பொறுமையை சோதிப்பதற்கான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். மனக்குழப்பங்களும் நீங்கும். சில சரியான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. பணியில வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய முயற்சிகளுக்கு வளர்ச்சியும் உண்டாகும். திருமண உறவுல உங்கள் துணையிடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இந்த போக்கின் காரணமாக இருவருக்கும் இடையில அமைதியான போக்கும் காணப்படும். திருப்தியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதியில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சில அதிரடியான முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல சில மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்குரிய நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதர உறவுகளினால நல்ல ஒற்றுமையும் உண்டாகும். அவர்களினால ஏற்பட்டிருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். அரசு வேலையில இருக்கிறவங்க கூடுதலாக அக்கறையுடன் இருப்பதும் நல்லது. பதவி உயர்வுக்காக காத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இன்று வியாபாரத்துல ஆர்டர்கள் அதிகமாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனத்தை சிதறவிடவும் வேண்டாம். பிள்ளைகளினால உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அவர்களினால நீங்க பெருமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பிடிவாதமான போக்கினை சற்று மாற்றிக்கொள்வதும் நல்லது. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. உங்கள் தலைமையின் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பல வகைகளிலும் அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில் எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். நண்பர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உறவினர்களுடைய வகையில குடும்பத்துல மகிழ்ச்சியுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய மன அழுத்தங்களும் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளும் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய உணர்வுகளை சரியாக வெளிப்படுத்தவும் செய்வீங்க. வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. காதல் விஷயங்கள்ல மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். வீட்டிலும் சரி பணியிடத்திலும் சரி இனிமையாகவும் உணர்வீங்க. உங்களுடைய கற்பனை திறன் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சவாலான பணிகளையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. பிரபலமானவர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். உறவினர்களுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். அரசு தொடர்பான வேலைகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். வியாபாரத்துல புதுவிதமான சூழல்களை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. கடையை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணி சார்ந்த முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய சந்திப்புகளும் நடைபெறும். சகோதரர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் நீங்கும். மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில இடங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளை அடைவது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். பணியிடத்துல பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்குங்க. முறையான திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. பணிகளை விவேகத்துடன் கையாள்வதும் நல்லது. திருமண உறவுல சின்ன சின்ன குழப்பமான எண்ணங்களும் ஏற்படலாம். இதனை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. சில தேவையற்ற விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பொறுமையை வளர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு திருப்திகரமாகவும் உணர்வீங்க. அதிகரிக்கும் பொறுப்புகளின் காரணமாக செலவுகளும் ஏற்படலாம். உங்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சி குறித்து அவ்வப்பொழுது கவலைகளும் ஏற்படலாங்க. அதனை பற்றிய அதீத சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு சளி மற்றும் இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று சிலருக்கு நிலம் மற்றும் வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான பத்திரப்பதிவுகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தடைப்பட்டு இருந்த வீட்டு வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பங்கு சந்தையில முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் போட்டிகளை எல்லாமே தாண்டி வந்து விடுவீங்க. சிலருக்கு தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பிள்ளைகளுக்காக சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. விலகி சென்ற உறவினர்கள் இப்பொழுது தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உறவினர்கள் நண்பர்களினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருடைய தவறான செயல்களையும் நடவடிக்கைகளையும் எண்ணி நீங்க வருத்தப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உதவி செய்தவர்களுக்கு நீங்கள் மீண்டும் உதவிகளும் செய்வீங்க. வியாபாரத்துல இழப்புகள்ல இருந்து மீண்டு வந்து விடுவீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுடைய வேலைகளை குறை கூறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். தந்தையின் வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரம் என்று வழக்கம் போலவே நடைபெறுங்க. உறவினர்களுக்கு உதவுவதற்காக நீங்க முன்வரவும் செய்வீங்க. பெரும்பாலான நேரத்தை என்ற நண்பர்களுடன் கழிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. பிள்ளைகளுடன் அன்பை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்களுடைய வேலையில சற்று கவனமாகவும் சரியான திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகளுக்கு சாதகமான சூழலும் உண்டாகும். முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்ற தெய்வ சிந்தனைகளுடனும் காணப்படுவீங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தன வருவாயில ஏற்ற இறக்கங்களும் உண்டாகும். எதிர்பாராத ஆரோக்கியம் சார்ந்த செலவுகளும் ஏற்படலாம். நிர்வாகம் சார்ந்த பணிகள்ல நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் எதிர்பார்க்கலாம். மனதில் எதிர்கால சேமிப்புகள் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகவும் இருக்கும். சற்று ஓய்வு எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. தேவையற்ற கற்பனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. இறை வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். தாய் வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய பணிகளை முடிப்பதில் வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய நன்மதிப்பை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. இன்று உறவுல மகிழ்ச்சியுடனும் திருப்தியுடனும் காணப்படுவீங்க. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களும் உங்களுக்கு ஏதாவது நிதி உதவிகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து நிதி உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சிலருக்கு முக்கியமான மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எளிதில முடிய வேண்டிய சில செயல்கள் இழுபறியானாலும் முடிக்கவும் செய்வீங்க. வேலையில சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. அரசு வேலையில இருக்கிறவங்க கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது தாங்க. உங்களுடைய வேலைகள் மேலதிகாரிகளுடைய கவனத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல சுலபமான தீர்வையும் காண்பீங்க. இதனால நிம்மதி உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நியாயமாக பேசினாலும் உறவினர்கள் கிட்ட நற்பெயரை பெறுவது என்பது சிரமமாகவும் இருக்கும். செலவுகள் கைமீறி போகாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. தேவையற்ற விரைய செலவுகளை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மனைவி வழி உறவினர்கள் மதிக்கவும் செய்வாங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களினால லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும் என்று மனதுல அவ்வப்பொழுது இனம் புரியாத சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களுடைய வருகை சில செலவுகளையும் ஏற்படுத்தலாம். குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வெளியில் சென்று வரும் பொழுது அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கவனமாக மேற்கொள்வதும் நல்லது. கொண்டு செல்லும் ஆவணங்களையும் கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த சிரமங்களும் நீங்கும். இப்பொழுது அவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உங்களுடைய முன்கோபங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கோபம் மற்றும் எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. உடன் பிறந்தவர்கள் இப்பொழுது உதவிகரமாகவும் இருப்பாங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். உங்களுடைய இலக்குகளை அடைவதில் வெற்றியையும் பெற்றுவிடலாம். சரியான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். விளையாட்டான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களை எதிர்பார்த்து இருக்காமல் நீங்களே வேலைகளை முடிப்பதும் நல்லது. எதிலும் பதட்டமின்றி செயல்படுவதும் நல்லது. சின்ன சின்ன அவப்பெயர்களும் ஏற்பட்டுத்தாங்க நீங்கும். முதலீடுகள் சார்ந்த செயல்பாடுகள்ல கவனமாகவும் இருங்க. கல்வி பணிகள்ல சின்ன சின்ன குழப்பங்களும் தோன்றி மறையும். பொறுப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிலும் பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பதட்டமின்றி செயல்படுவதும் நல்லது. வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் ஏற்படலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றியை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. புதிய நண்பர்கள் மற்றும் புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்களுடைய போக்குல உற்சாகமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. பணிகளை திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய பணிகளை திறமையாக நல்ல தரத்துடனும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல நகைச்சுவையான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இந்த அணுகுமுறை உங்கள் துணையை திருப்திப்படுத்துவதாகவும் இருக்கும். இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு போதிய அளவு பணமும் கையில இருக்கும். உங்களால பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. தைரியத்துடன் சில வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
இல்லத்தரசிகளுக்கு என்று ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய சேமிப்பு தொகைகளை நல்ல முறையில பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஏட்டிக்கு போட்டியாக பேசுபவர்கள் கிட்ட நீங்க அதிகமாக விவாதங்கள் செய்யவும் வேண்டாங்க. உடல் ரீதியாக இருந்து வந்த சின்ன சின்ன உபாதைகளும் நீங்கும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். பணிச்சுமைகளினால தூக்கத்தை கெடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த வேலைகள் தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாக முடிவடைந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. போட்டி பந்தயங்கள்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்தாலோசித்து சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பாங்க. உங்களை தேடி வந்தவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. பழைய சிக்கல்கள்ல ஒன்று நல்லபடியாக தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். தொட்டது துலங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு வீட்டுல தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் நீங்கும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளின் மூலம் ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். தொழில்ல நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய எண்ணங்கள் இதுல நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எண்ணங்களை செயல்களாக மாற்றவும் செய்வீங்க. முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். இன்று குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு சரியான நேரத்துல உதவிகளும் செய்வாங்க. உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு அவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களும் கிடைக்கப் பெறுவாங்க. இன்று பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. உங்கள் வாழ்க்கை துணையிடத்துல எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். குழந்தைகளுடைய எண்ணங்களையும் புரிந்தும் கொள்வீங்க. புதிய நண்பர்களினால உற்சாகமும் உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல லாபமும் அதிகரிக்கும். உங்கள் துணையின் வழியில மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். போட்டிகள்ல சாதகமான சூழலும் உண்டாகும். இன்று உங்களுக்கு ஒரு அமைதியான மற்றும் சுபமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் அதிகரிக்கும். பிள்ளைகளுக்காக செலவுகளும் செய்வீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றியை காண்பதற்கு இன்று சரியான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய வேலைகளை திறம்பட ஆற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விரும்பிய நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே முடிப்பதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது தாங்க. அவர்கள் கிட்ட நீங்க ஏதாவது மனஸ்தாபங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேவையற்ற பிரச்சனைகளுக்கு இன்று இடம் கொடுக்கவும் வேண்டாம். உங்கள் துணையுடனான உறவை இது பாதிக்கவும் செய்யலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு லாபம் நஷ்டம் என்று இரண்டும் கலந்தே காணப்படும். பண பரிவர்த்தனை சம்பந்தப்பட்ட ஆவணங்களை முறையாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு பல்வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. இது சம்பந்தப்பட்ட மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தைரியமாக செயலாற்றி தலை நிமிர்ந்து நிற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் துறைகளை எல்லாமே திட்டமிட்டு முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. நடைபாதை வியாபாரிகளுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். காதல்ல இருக்கிறவங்க உங்களுடைய காதலிக்காக பரிசு பொருட்களை வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு ஏற்பட்டு இருந்த பண பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நீங்கள் உதவிகரமாகவும் இருப்பீங்க. அவர்களும் இன்று உங்களிடத்துல நிதி உதவிகளை எதிர்பார்த்து வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று குடும்பத்தினருடன் உங்களுடைய நேரத்தை செலவும் செய்வீங்க. உங்களை சுற்றி உள்ளவர்களை பற்றி நீங்க அறிந்தும் கொள்வீங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய அன்பு தொல்லைகளும் குறையும். வியாபாரத்துல புதிய சலுகைகளை நீங்க அறிவிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
உத்தியோகத்துல உயரதிகாரிகள் உங்களை மதித்தும் பேசுவாங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று எதிர்பார்க்கின்ற வேலைகள் சாதகமாகவும் முடியும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். உறவினர்கள் கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உங்கள் தாய் தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பிற்பகலுக்கு மேல சில செலவுகளும் ஏற்படலாம். இது மன சஞ்சலத்தையும் ஏற்படுத்தலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்ற வழக்கம் போலவே இருக்கும். மற்றவர்களுக்கு கொடுத்த பணத்தை நயமாக பேசி தங்க வசூல் செய்ய வேண்டியதும் இருக்கும். தேவையற்ற முன்கோபங்களுக்கு என்று இடம் கொடுக்கவும் வேண்டாம். இதன் மூலம் சில பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாமன் வழி தரப்புல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். சிலருக்கு சுப செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பல பிரச்சனைகளும் தீருங்க, வேறுபாடுகளும் நீங்கும். இன்று சில கடினமான சூழ்நிலைகளை இருந்து நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதானத்துடனும் திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. பணம் தொடர்பான விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பணியிடத்துல அதிகமாக பேசுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. வேலைகளை முடிப்பதில் இன்று கவனமாகவும் இருப்பீங்க. பழைய முதலீடுகள்ல இருந்து லாபத்தை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காதல்ல இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. புதிய நண்பர்களினால உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல லாபமும் உண்டாகும். உங்கள் துணையின் வழியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உத்தியோகத்துல ஒத்துழைப்புகளும் உண்டாகும். போட்டிகள்ல சாதகமான சூழலும் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுபமான நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுபவ அறிவும் வெளிப்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கையிருப்பும் மேம்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன் வாங்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. புத்துணர்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் விரும்பிய பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. சில விஷயங்கள்ல நீங்க விட்டு கொடுக்க வேண்டியதும் இருக்கும். நல்ல பலன்களை காண்பதற்கு திட்டமிட்டு செயலாற்றுவதும் நல்லதுதாங்க. இன்று பணியில சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகளை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அனுசரணையான போக்குடனும் காணப்படுவீங்க. உங்கள் துணை இடத்துல உங்களுடைய குழப்பத்தையும் முன்கோபத்தையும் வெளிப்படுத்தாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு இத்தகைய தேவையற்ற உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். பணத்தை சாதுரியமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு சளி மற்றும் இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. போட்டி பந்தயங்கள்ல ஈடுபட்டு வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய சாதனையினால நீங்க பெருமையும் படுவீங்க. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடன் சுமைகளை கட்டுப்பாட்டிற்குள்ள வைத்தும் இருப்பீங்க. புதிய தொழில் முயற்சிகள்ல வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு சுவையான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்றும் வருவீங்க. சுப நிகழ்ச்சிகளிலும் விருந்து விசேஷங்களிலும் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தடைகளை கண்டு தளரவும் மாட்டீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சிலருக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகன வசதிகளை பெருக்கியும் கொள்வீங்க. வெளியூர் பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல வரவு கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பணப்புழக்கம் நல்லபடியாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். சிலருக்கு பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். நண்பர்களுடைய உதவியினால நிதி சார்ந்த சிக்கல்களும் தீரும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தினாலும் நகைச்சுவையான உணர்வின் காரணமாகவும் மற்றவர்களை ஈர்க்கவும் செய்வீங்க. உங்களுடைய பேச்சுக்களும் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும்.
சூழ்நிலைகளை உணர்ந்தும் செயல்படுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கி விடாமல் பார்த்தும் கொள்ளுங்க. முதலீடுகள் சார்ந்த விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களை நம்பி ஏமாந்து விடவும் வேண்டாம். திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சியும் உண்டாகும். விட்டு கொடுத்தும் செல்வீங்க. நினைத்த பணிகளை நினைத்தபடி முடிக்கவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சமூகம் தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். வித்தியாசமான பொருட்களின் மீது ஆர்வமும் உண்டாகும். தன வருவாயை மேம்படுத்துவதற்கான எண்ணங்களும் அதிகரிக்கும். அனுபவ அறிவினால சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. நவீன யுத்திகளின் மூலமாக வியாபாரத்துல மாற்றத்தையும் ஏற்படுத்தவும் செய்வீங்க. உங்களுக்கு தொழில இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். புதிய கிளை திறப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் உண்டாகும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களிடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உறுதியான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய அபாரமான செயல் திறமைக்காக மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய தனித்த திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. சிந்தனைகளை செயல்பாடாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல நட்பான முறையில் நடந்தும் கொள்வீங்க. உறவில வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். இன்று பரஸ்பர புரிந்துணர்வுகளுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன உறுதியுடனும் காணப்படுவீங்க. இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று வெளிநாட்டுல வேலை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு சொந்த ஊர் திரும்புவதற்கான எண்ணங்களும் ஏற்படலாம். பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. வீட்டுல உள்ள பெண்களுடைய சேமிப்பு தொகைகள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். ஆலய திருப்பணிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உங்கள் தாய் தந்தையனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. தொழில்துறைக்கு தேவையான வசதிகளை பெருக்கியும் கொள்வீங்க. மனைவி மக்களிடத்துல அன்பாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் தீரும். குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிவட்டாரத்துல அந்தஸ்தும் உயரும். வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. நினைத்ததை நினைத்தபடி முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். முக்கியமான முடிவுகளை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. சகோதரர்கள் இன்று பணம் கேட்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று தொழிலை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். நன்மையையும் தருவதாகவும் இருக்கும். வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய குறுக்கீடு இல்லாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. அவர்கள் என்று உங்களுடைய முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை போடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று முயற்சிகளின் மூலமாக நேர்மறையான பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். பிரச்சனைகள் தீரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். நினைத்த பணிகளை முடிக்கவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சமூகம் தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். வித்தியாசமான பொருட்களின் மீது ஆர்வமும் உண்டாகும். தன வருவாயை மேம்படுத்துவதற்கான எண்ணங்களும் அதிகரிக்கும். அனுபவ அறிவினால சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. நவீன யுத்திகளின் மூலமாக வியாபாரத்துல மாற்றத்தையும் ஏற்படுத்தவும் செய்வீங்க. சிரமங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். விவாதங்களும் நீங்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும்.
ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும், ஆர்வமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நல்ல முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சில சமயங்கள்ல நீங்க எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாக முடிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதை அமைதியாகவும் ஓய்வாகவும் வைத்துக் கொள்வதும் நல்லது. குறித்த நேரத்துல பணிகளைப்பது என்பது சவாலாகவும் இருக்கும். இது உங்களுக்கு சற்று கவலையையும் ஏற்படுத்தலாம். மற்றவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல உங்களுடைய குழப்பமான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் வேண்டாம். ஆரோக்கியமான உறவை பராமரிப்பதற்கு அவர்கள் கிட்ட அமைதியுடனும் அனுசரணையான போக்குடனும் நடந்து கொள்வதும் நல்லது. இன்று நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில தேவையற்ற விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்குங்க. மற்றவர்களுடைய செலவுக்காக நீங்க விரயம் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. ஒவ்வாமை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று எந்த ஒரு விஷயத்தையுமே ஆழ்ந்து யோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது தாங்க. மற்றவர்களுடைய வற்புறுத்தலின் பேர்ல முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். நல்ல நண்பர்களாக இருந்தாலும் சரி, பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. கேஷ் கவுண்டர்கள்ல வேலை பார்ப்பவர்கள் கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல யாரையும் அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. தொழில் போட்டிகள் வந்தாலும் அனுசரித்து செல்வதும் நல்லது தாங்க. எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வதும் நல்லது. இன்று கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. புதியதாக ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த இழப்புகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இன்று எடுத்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உங்களுடைய பொறுப்புகளை உங்கள் வாழ்க்கை துணை பகிர்ந்து கொள்வது ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கி அவர்களிடத்துல சுமூகமான உறவு நிலையும் காணப்படும். இன்று எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீங்க. இன்று கிடைக்கின்ற செய்திகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். கவலைகளும் நீங்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அன்பையும் ஆதரவையும் தருவதாகவும் அமைவாங்க. சிலருடைய விமர்சனங்களுக்கு அளவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விளையாட்டு விஷயங்கள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. பெற்றோருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வியாபாரம் தொடர்பாக இடமாற்றங்களும் ஏற்படலாம். உத்தியோக பணிகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. சமூக பணிகள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. புதுவிதமான அணிகலன்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரும். சகோதரர்களுடைய வகையில சில செலவுகளும் ஏற்படலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பிள்ளைகளினால பெருமை உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு துடிப்பான நாள் என்றும் கூறலாங்க. மனக்குழப்பங்களும் நீங்கும். பிரார்த்தனைகள் மற்றும் இசை போன்ற நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மன ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும். இன்று வேலை செய்கின்ற இடத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். முறையாக திட்டமிட்டு செயலாற்றுவதன் மூலமாக நன்மைகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வீங்க. குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். உறவுல என்று முன்னேற்றமும் உண்டாகும். அமைதியான போக்கும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க.
நிதி சம்பந்தமாக இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்று சுவையான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. தடைப்பட்டு இருந்த சுப காரியங்கள் இப்பொழுது நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல அக்கறையோடு பேசி பணிகளை எல்லாமே நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. அரசு வேலைகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். சுப நிகழ்ச்சிகளினால குடும்பத்துல கலகலப்பான சூழ்நிலைகளும் காணப்படும். வியாபார உயர்வுக்காக கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. பணம் நகைகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. என்று கடந்த காலத்துல கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாமே இப்பொழுது சரியாக முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல வேலை சுமை அதிகமாக தங்க இருக்கும். பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். நண்பர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களின் மூலமாக ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். என்று சிலருடைய கண்டிப்பான அணுகுமுறை மற்றவர்களுக்கு மனக்கவலைகளையும் ஏற்படுத்தலாம். இதனால யாரிடத்திலுமே என்று கனிவாக நீங்க பேசுவதும் நல்லது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. நிதி தொடர்பாக இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். நண்பர்களுடன் உற்சாகமான நேரத்தை செலவும் செய்வீங்க. ஆக்கப்பூர்வமான பணிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய நேரத்தையும் ஆற்றலையும் சரியாக பயன்படுத்தவும் செய்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. குழப்பங்களும் நீங்கும். எதிர்பார்த்த சில தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இழுபறியான வேலைகளை எல்லாமே நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வெளியூர்ல இருந்த சாதகமான செய்திகளும் வந்து சேரும். உறவினர்களுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றியும் கொள்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகளும் குறையும். இன்று அமைதி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் குறையும். மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். ஊராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:32 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். மற்றவர்களிடத்த பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதற்கு பின்பு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடுகள்ல யதார்த்தமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. செயல்களை கையாளும் பொழுது சின்ன சின்ன தடைகளும் ஏற்படலாம். இன்றைய நாள்ல சராசரியான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியிடத்துல வெற்றி காண்பதற்காக கூடுதலான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். பணிகளை திறமையாக ஆற்றுவதற்கு திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல தவறான புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். இதனால இருவருக்கும் இடையில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை தவிர்ப்பதற்கு முயற்சி செய்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய குடும்பத்தினருக்காக கூடுதலாக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தோல் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. இன்று வீம்பாக எந்த ஒரு வேலைகளிலும் ஈடுபடவும் வேண்டாம். நண்பர்கள் கிட்ட போட்டி போடவும் வேண்டாம். வேலைகளை வேகமாக முடிக்க வேண்டும் என்று தவறாக முடிக்கவும் வேண்டாங்க. இதனால முடித்த வேலைகளையே மீண்டும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். நடைபாதை வியாபாரிகளுக்கு ஓரளவிற்கு நல்ல லாபமும் உண்டாகும். விவசாய தொழில அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் தொழில சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்படலாம். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. என்று யாரையும் யாருக்காகவும் பரிந்துரைகள் செய்யவும் வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவாக பழகுவதும் நல்லது. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் கிட்ட விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று தொடங்கும் வேலைகள் வெற்றிகரமாகவும் முடியும். தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. தாய்வழி உறவினர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும்.
வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். சகோதரர்கள் இப்பொழுது உங்ககிட்ட உதவிகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல விற்பனையை அதிகரிப்பதற்காக கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. பணியாளர்களினால ஏதாவது செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று மற்றவர்களை நம்பி உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் வேண்டாம். ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சேமிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வருங்காலத்துல இது மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். பெரிய பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. செல்வாக்குமிக்க நபர்களுடைய உதவியினால பதவி உயர்வுகள் மற்றும் நிதி நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில மாற்றங்களும் ஏற்படலாம். திடீர் செலவுகளினால சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கூட்டாளிகளுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். மற்றவர்களுடைய பொருட்களின் மீது ஈர்ப்பும் உண்டாகும். வியாபார நிமித்தமான பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:32 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வேலைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. நினைத்த வேலைகளை நினைத்தபடி செய்து முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். முன்னேற்றமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இலக்குகள்ல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. அனைத்து விதத்திலுமே இன்று முன்னேற்றமும் உண்டாகும். இன்று புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதன் காரணமாக திருப்தியான மனநிலையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய பணிகளை விரும்பி செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணையிடத்துல மகிழ்ச்சியான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. மகிழ்ச்சியுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. எளிய முறையில வியாபாரத்தை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஓரளவிற்கு நீங்க நினைத்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பிள்ளைகளுடைய கல்வித்திறனினால நீங்க பெருமைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்லூரி விழாக்கள்ல கலந்தும் கொள்வீங்க. பூர்வீக சொத்துக்களை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிலம் வாங்கி விற்கும் தொழில நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். சிறிய முதலீடுகள்ல கூட நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். திடீரென்று அறிமுகமாகுகின்ற நபர்களினால நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் வழிய வந்து உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதில் அவ்வப்பொழுது இனம் புரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். அன்றாட பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தாய் வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே வீண் விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று மன உறுதியுடனும் இருப்பீங்க. பிரச்சனைகளை எளிமையாக கையாளவும் செய்வீங்க. எதிர்காலத்துல லாபம் தரக்கூடிய விஷயங்கள்ல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டு இருந்தவர்கள் கிட்ட உங்களுடைய காதலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையுடன் அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. நினைத்த சில பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கும். குழந்தைகளுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. வாகனங்கள் சார்ந்த பயணங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உணவு விஷயங்கள்ல கட்டுப்பாடுடன் இருப்பதும் நல்லது. வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்ல பொறுமையாக இருந்து தங்க முடிவுகள் எடுக்க வேண்டியதும் இருக்கும். நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. மறைமுகமான தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் ஏற்படலாம்.
பிற்பகலுக்கு மேல உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டுப்பாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய இலக்குகளை எளிமையாக அடைந்தும் விடுவீங்க. இன்று சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்கும். நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய பணி குறித்து மனதில் திருப்தியாகவும் உணர்வீங்க. இன்று திருமண உறவுல உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. உங்கள் பிள்ளைகளிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது தாங்க. தேவையற்ற விதண்டாவாதமான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்து கொள்வதும் நல்லது. இன்றைய நாள்ல நீங்க நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு வேலையில இருந்து வந்த சுணக்க நிலையும் மாறுங்க. உங்களுடைய பேச்சு திறனினால மற்றவர்களை கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரிந்து இருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காணாமல் போன முக்கிய ஆவணங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களை பற்றிய வீண் விமர்சனங்கள் ஏற்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமைகளும் வெளிப்படும். புதிய முயற்சிகளை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு முடிவையுமே நிதானத்துடன் எடுப்பதும் நல்லது. புதிய முயற்சிகள் நல்லபடியாகவும் கூடி வரலாம். அடிக்கடி மனதுல சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக கூடுதலாக அலைய வேண்டியதும் இருக்கும். வீட்டுல பொறுப்புகள் அதிகமாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்கள் முரண்டு பிடிக்கவும் செய்வாங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். தியானம் மற்றும் யோகா போன்ற விஷயங்கள்ல உங்களை அதிகமாக ஈடுபடுத்தியும் கொள்வீங்க. சேமித்து வைத்திருந்த பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. சிக்கலான விஷயங்கள்ல இருந்து வாழ்க்கை துணையின் ஆதரவுகள் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தருவதாகவும் இருக்கும். நண்பர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றியும் மகிழ்வீங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். கலைத்துறைகள்ல திறமைகளும் வெளிப்படும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். கைத்தொழில்ல மேன்மையும் உண்டாகும். தாமதங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். பணிச்சுமையினால அசதியுடனும் காணப்படுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். நண்பர்களுடைய வழியில எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.